இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு பல்லக்கில் ராணி மாதிரி இருக்காங்க. அவங்க 2 பேர்த்த கூட்டிக்கிட்டு ஒரு கும்பலாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட கும்பல் அவங்கள தாக்கி அவங்க கிட்ட இருக்கிற நகைகள்லாம் பறிக்க ட்ரை பண்ண அதில் ஒருத்தன் சூப்பராக சண்டை போட்டு எல்லாத்தையும் வீழ்த்திட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் மேலேருந்து ரொம்ப இழுத்து விட அவன் கரெக்டாக அம்பை தட்டி விட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கே ஷாக் ஆயிடுது, யாரா இவங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வாங்க எல்லாம் போயிடலாங்கிற மாதிரி எல்லாம் கிளம்புறாங்க அங்கேருந்து. இருந்தாலும் அம்பை தட்டி விட்டவனுக்கு ஹீரோயினை பிடிச்சா ஏதாவது உண்மை கிடைக்கும்னு சொல்லி அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். வரவன் ஒரு கட்டத்தில் ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவளோட ஸ்கார்ப்பை எடுத்து பார்த்தவன் அப்படியே மூஞ்ச பார்த்தோன்னே ஸ்டன்னாகி நின்றுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு கல் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சிடுறாங்க. அதில் மயங்கி இருந்தவனை குதிரையில் கட்டி அவங்க கூடயே இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு இப்போ முழிப்பு வந்தோன்னுமே நீ பொண்ணா இல்லை பையனான்னு சொல்லி கேட்க நான் பொண்ணு தாண்டாங்கிற மாதிரி எட்டி உதைக்க அவன் கீழே விழுந்துடுறான். இவங்கிட்ட ஹீரோயின் பேசிகிட்டு இருக்க அப்பா இவன் நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் ஒரு தளபதி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினோட குதிரை ஓடி போயிடுது. அந்த குதிரையை பிடிக்க போன ஹீரோயின் ஒரு மண் குவியலில் மாட்டிக்கிறாங்க. அதை அவங்கள உள்ளே இழுத்துட்டு போயிட்டு இருக்க. அப்போ அவன் தான் அங்கே வெளியே நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் அவன்கிட்ட ஸ்கார்ஃபை தூக்கி போட்டு இழுன்னு சொல்ல என்னோட கையை தான் கட்டி போட்டுருக்கீங்களே நான் எப்படி இழுக்கிறது, உங்களோட கத்தியை தாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் கத்தியை தூக்கி அவன்கிட்ட போட்டுடுறாங்க. அவனோட கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினு என்ன பண்ணுறதுனே அவன் முடிச்சுட்டே இருக்க. திடீர்னு ஒரு கயிறு வந்து அவங்க பக்கத்தில் விழுகுது. அது வேற யாரும் இல்லை, அவன் தான். போனவன் கயிறு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான். ஹீரோயினை மேலே வந்தனிமே அவங்களோட கழுத்தில் கத்தி வச்சு இதுக்கு மேலே நீ என்னோட அடிமைன்னு சொல்ல ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி என்னோட மதிப்பு இல்லை, என்னோட மதிப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்ல அப்போ தான் அவன் சொல்கிறான் நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, நான் இளவரசியோட படைத்தளபதி அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்து ஹீரோயினோட கூட்டாளி ஒருத்தன் கல்லை தூக்கி தளபதியோட மண்டையிலே போட்டுறான். அதில் திருப்பி அவன் மயங்கி விழுந்துடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் ஹோட்டல் டெல்லுனால காமிக்கிறாங்க. ஹீரோயின் நான் இப்போ செத்துட்டேனா இல்லை என்ன ஆச்சு எனக்கு, நான் ஏதாவது டைம் லைனில் ஸ்ட்ரக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க. பக்கத்தில் அந்த பூ விற்கிற பாட்டியும் வராங்க. அவங்கக்கிட்டேயும் நான் செத்துட்டேனா இல்லையான்னு சொல்லி கேட்க இல்லை நீ இன்னும் சாகலை, உன்னோட உயிரும் இந்த மரத்தோட உயிரும் பிணைஞ்சிருக்கு, இந்த மரத்தில் ஒரு பூ பூத்து அது காஞ்சு விழுகிற வரைக்கும் நீ கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பேன்னு சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் நடக்கிற காரியமா, இந்த மரத்தை முடிஞ்சால் வெட்டி துண்டு துண்டாக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து கிளம்பிடுறாங்க. அந்த பூ விற்கிற பாட்டியும் மரத்தோட ஒரு கிளையில் கை வைக்க அது ஒரே பூவாக பூக்குது. அந்த பூவை கொண்டு வந்து ஹீரோவோட நெஞ்சு மேலே வச்சுட்டு போகிறாங்க. அந்த பூ ஹீரோவோட நெஞ்சு மேலே வச்சோன்னே அது நல்லா பூக்க ஆரம்பிக்குது. அப்படியே ஹீரோவோட கனவுலையும் ஹீரோயினுடைய பாஸ்ட் லைஃப் தெரிய ஆரம்பிக்குது. டக்குன்னு அவன் எந்திரிச்சு பார்க்க அவன் மேலே இருந்த பூவும் அப்படியே மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் போன எபிசோடில் விட்டாங்க தெரியுமா, ஹீரோயின் அங்கே க்யூட்டாக நடந்து வருவாங்களே, ஸோ அந்த சீனுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ஹீரோ போய் ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க, உங்களுடைய பாஸ்ட் லைஃப்லாம் நான் என்னோட கனவுல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க ஹீரோயினும் அவனை ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு போய் சுற்றி காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல் டெல்லுனால இருக்கிற இடம்லாம் இதெல்லாம் என்னோட அப்பா சொன்ன மாதிரியே இருக்குது, ஒருவேளை இது எல்லாமே நிஜம்தானான்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட கேட்க கண்டிப்பாக இதெல்லாம் நிஜம் கிடையாது, இது எல்லாமே போய் தான் நாங்களே கிரியேட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஹீரோயினை தொட்டு பார்க்கலாம், நீங்களாச்சும் நிஜமா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு தொட்டு பார்க்க போக அப்போ கரெக்டாக ஹீரோயின் திரும்பிடுறாங்க. இவன் பயந்துட்டு கையை எடுத்துடுறான். உடனே ஹீரோயின் ஹீரோவோட நெஞ்சு மேலே கை வச்சு ஓ மனுஷங்களோட இதய துடிப்பு இப்படி தான் இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நீங்கள் என்ன எப்படி எங்கே வந்தீங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து விட்டீங்கன்னு கேட்டால் ஹீரோயின் என்னோட ரிசப்ஷனிஸ்ட் அவன் ஆவியாக தானே இருக்கான், அவன் உன்னோட உடம்புக்குள்ளே பூந்து அவன் அங்கேருந்து இங்கே வந்துட்டான், அதுக்கப்புறம் அவன் போய் பப்பு எல்லா இடத்துலையும் என்ஜாய் பண்ணணும்னு சொன்னான், அவன் கண்ணத்திலே ஒன்று விட அப்போ தான் நீ மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்ல சரி இந்த ஹோட்டல் டெல்லுனா உண்மையானுமே இருக்கா இல்லை எல்லாத்தோட கண்ணுக்குமே தெரியுமான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எல்லாத்தோட கண்ணுக்குலாம் தெரியாது, ரேராக ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், அவங்களும் மேக்ஸிமம் இதை பார்த்து பயந்துட்டு போயிடுவாங்க, அப்படியே அதையும் தாண்டி உள்ளே வந்தால் அவங்களுக்கு ரூம் நம்பர் 404 தான் கொடுப்போம், அதுக்குள்ளே போகிறவங்க என்ன ஆவாங்கலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் பிரிட்ஜு மேலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிடுது. அதை மேலே இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அவள் அங்கேருந்து வேகமாக ஓடி போய் வீட்டில் போய் படுத்துட்டு இருக்கா பயத்தோட. அப்போ ஏதோ ஒரு ரத்தம் அவள் மேலே சொட்டுற மாதிரியே இருக்குது. அப்படியே மேலே பார்த்தா அந்த இறந்து போனவளோட ஆவி தான் அங்கே மேலே இருக்குது. அந்த ஆவி இவளோட உடம்புக்குள்ளே வந்துட்டு இவளோட ஆவியை வெளியே தள்ளிடுது. இப்போ என்ன செய்யறதுனே தெரியாமல் அவள் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கா. இப்போ ஹோட்டல் டெல்லுனால காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டு இருக்காங்க. புதுசாக மேனேஜர் வந்திருக்காங்கன்னு. அவங்க ஆல்ரெடி இவனுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு இவனை ஏன் சூஸ் பண்ணீங்க, இவன் ரொம்ப பயந்தாங்கொழியாக இருக்கான், இவன் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அவங்க 2 பேர்த்த பற்றி சொல்கிறாங்க. ஒருத்தர் என்னடனா எப்போ பார்த்தாலும் பேய்களை ஓட்டன்னு சொல்லி பூஜை பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயினை மதிக்கிறது கூட இல்லை. இன்னொருத்தன் ஸ்பேஸில் போய் எதையோ பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை ஸ்பேஸ் ஷூட்டை போட்டு போய் அங்கே நிற்க அவன் என்னன்னா ஹீரோயினை எட்டி உதைக்கிறான். ஹீரோயின் சொல்கிறத கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான். அதனால் இவங்க கிட்ட அவங்க 2 பேரும் எனக்கு செட் ஆக மாட்டாங்க, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதும் கிடையாது,
எனக்கு இவன் தான் கரெக்டாக இருப்பான், நான் சொல்கிறதையும் கேட்குறான், அதனால் நீங்களும் இவனோட சேர்ந்து வேலை பார்க்க கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஹீரோவோட ரூமுக்கு போக ஹீரோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். போனவங்க அவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பற்றி ஹீரோ கேட்க அவங்களும் கொஞ்சம் விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்களும் இந்த மாதிரி கெஸ்ட்டாக வந்தவங்களான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் கிடையாது, அவங்க தான் இந்த ஹோட்டல் டெல்லுனாவோட ஓனர் அப்படிங்கிறாங்க. அதில் ஒருத்தன் ஹோட்டலில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் இருக்கிற இலையை பற்றி சொல்ல வர உடனே நடுவில் இருக்கிற பொண்ணு போது வாங்க கிளம்பலாங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறா. அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் நம்ம ஹீரோ அந்த மரத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டால் நம்ம ஹீரோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு தான் சொல்கிறான். அதனால் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி, நம்ம ஹீரோ வேலை முடிஞ்சு தூங்க போகலான்னு சொல்லி கோட்லாம் கழட்டி வச்சுட்டு தூங்க போகிறான். அப்போ பார்த்தா ஒரே ஒரு லீஃப் மட்டும் இருக்குது, அதாவது அந்த மரத்தோட லீஃபு. அது இவன் எடுத்தோடனே அது மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தூங்கும் போது நம்ம ஹீரோவோட கனவுல நம்ம ஹீரோயினும் அந்த தளபதி அப்புறம் இன்னொருத்த 3 பேர் சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிள் இருக்கிறது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு சொந்தமானது தான். அது மட்டும் இல்லாமல் தளபதி ஹீரோயினுக்கு எழுதலாம் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ டக்குன்னு ஒரு கால் ஒன்று வருது, அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். உனக்கு ஒரு ஜாப் இருக்குது, சீக்கிரம் கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் தூங்கவும் விட மாட்டேங்கிறா, தூங்கினாலும் கனவுல வரா, அங்கே போனாலும் போட்டு டார்ச்சர் பண்ணுறா, இவகிட்ட மாட்டிட்டு ஒரு ரோதனையாக போச்சுடான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி இப்போ ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. அங்கே போன எபிசோடில் அந்த டைகருக்காக ஒரு பெயிண்டிங் வாங்கிட்டு வந்திருப்பாங்களே, அந்த பெயிண்டிங்கை இப்போ வித்துட்டுவான்னு சொல்ல நம்ம ஹீரோ டைகர் அதோடைய ஆஃப்டர் லைஃபுக்கு போயிருச்சான்னு சொல்லி கேட்க ஆமாம் அதோடைய விஷயத்தை அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு, இதுக்கு மேலே பாஸ்ட்டுக்கு போக முடியாதுல்ல, அதனால் இது இப்போ ஆஃப்டர் லைஃபுக்கு போயிடுச்சு, இப்போ இந்த பெயிண்டிங்கை விற்று காசாக்கிட்டுவான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் பெயிண்டிங்கை. அப்போ அந்த பிரிட்ஜிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்திருக்குமே, அதனால் ஒரு ஆவியாக பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டு இருக்கோம்ல, அந்த ஸ்கூல் பொண்ணை இப்போ நம்ம ஹீரோ ஏற்றிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்த வந்துட்டு என்ன வேலையை சொன்னால் என்ன வேலையில பார்த்துட்டு வந்து நிற்கிற, இந்த பொண்ணு இதில் எங்கே கூப்பிட்டு வந்தேன்னு கேட்க நீங்கள் தானே சொன்னீங்க வழி தெரியாத ஆத்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களோட ஆத்மா சாந்தி பண்ணி கொடுக்குறது தான் நம்ம வேலைன்னு, அது செத்து போனவங்களுக்குடா இவன் உயிரோட தாண்டா இருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரே ஷாக்கோட பார்க்கலாம். சரிவா இவளோட பிரச்சனையை முடிச்சு வைக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அந்த பொண்ணோட வீடு ரொம்ப பெருசாக பங்களாவாட்டம் இருக்குது. நம்ம ஹீரோயினும் நல்ல காசு கிடைக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போக இந்த பக்கம் அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அந்த பொண்ணை பிடிக்க போகிறான். அதே டைம் நம்ம ஹீரோயின் உள்ளே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்களோட பொண்ணை காப்பாற்றணும்னா 2 வழி இருக்குது, உங்கள் பொண்ணு பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீங்களாக போய் சரண்டர் ஆகிறது, இன்னொன்று அந்த நெக்லஸை என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் கோல்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல சரின்னு அவங்களுக்கு கோல்டை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி வா நான் நெக்லஸை வாங்கி தரேங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட கூப்பிட்டு வர நம்ம ஹீரோயின் அந்த நெக்லஸை வித்தாச்சு அது அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்ல அதே டைம் அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா அம்மா அந்த நெக்லஸை போட்டு எரிக்கிறாங்க. அந்த நெக்லஸை எரிச்சா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுவா. ஹீரோயின்ட்ட அந்த ஸ்கூல் பொண்ணு பாவம் இல்லையான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் பாவமே கிடையாது, அவள் செஞ்சது தான் அவள் அனுபவிக்கிறா, இதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல ஹீரோவும் அதனால தான் நீங்களே இப்படி இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் ஆர்டர் பண்ண கார் கேன்சல் ஆச்சுன்னு. நம்ம ஹீரோயின் உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. இப்போ ஹோட்டல் டெல்லுனால ரிசப்ஷனிஸ்ட் ஹீரோவை கூட்டிகிட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி காமிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட சிம்பிள் போட்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவனும் இந்த சிம்பிள் போட்டது எல்லாமே ஹீரோயினுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது கனவுல பார்த்த அதே சிம்பிள்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படிலாம் அந்த தளபதிக்காக ஒவ்வொரு டைமும் வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. இதெல்லாம் அவனும் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அதுலேயே அந்த மரத்தோட ஃபோட்டோவும் இருக்குது. அப்புறம் அந்த மரத்தை பார்க்கலான்ட்டு அந்த மரத்துக்கிட்ட போக அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இங்கே உனக்கு என்ன வேலை, உன்னோட வேலை தான் முடிஞ்சில்ல, இப்போ நீ கிளம்பலான்னு சொல்ல எனக்கு உங்களோட பாஸ்ட்டை பற்றி தெரியும், அது என்னோட கனவுல வந்துச்சுன்னு சொல்ல என்னது கனவுல வந்துச்சா, ஏதாவது உளராதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் அந்த தளபதிக்காக தானே காத்துட்ருக்கீங்க இத்தனை வருஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் தான், தளபதி உங்கள் கையை பிடிச்சி எழுதலாம் கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோடு 3யும் கட் ஆகுது நண்பா. இதுக்கப்புறம் ஒரு அடுத்தடுத்த எபிசோட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்துவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பா. அடுத்த வீடியோ இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்தடுத்த எபிசோடு இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு மேலே தான் கதையை ஆரம்பிக்கும் போது வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.